டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராயன் படத்தோட ரிவ்யூ சுட சுட உங்களுக்காக. முதல் நாள் முதல் ஷோ முடிஞ்சதும் முடியாததுமா உடனே நம்மளோட ரியாக்ஷனை மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரிவ்யூ பண்றோம். என்னோட வாய்ஸ்ல இருக்கிற எந்தூசியாசம்லயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் படத்தோட வெர்டிக்ட் என்னவா இருக்க போகுதுன்ட்டு. தனுஷுடைய 50வது படம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட, அதுவும் தனுஷே டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளிவந்தது தான் ராயன் படம். யூஸ்வலா போஸ்டர்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அதற்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து சூப்பரா இருந்துச்சு. பிகாஸ் தனுஷ் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஒரு படம் எடுக்கிறாரு பவர் பாயிண்ட்டு, அது அவ்வளோ ஒரு ஃபேமிலி மூவியா, ஒரு ஃபீல் குட் மூவியா இருந்தது. பட் ரெண்டாவது படத்தோட தான் டைரக்ட் பண்ண போற ரெண்டாவது படம், அவருடைய லீட் ஆக்டரா 50வது படத்துல ஒரு பயங்கரமான மாசான ரகடான லுக்ல வந்து அவர் போஸ்டர் வந்து வெளியிட்டு இருந்தாரு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு மொட்டை தலையோட, ஒரு ஹேண்டில் பார் மீசையோட, ஒரு பயங்கர வித்தியாசமா, ஒரு பயங்கர ரகடா ரத்தம் திரிக்க திரிக்க ஒரு படம் இருக்க போகுது அப்படின்றத போஸ்டர்ல இருந்தே நம்மளுக்கு புரிஞ்சு. உண்மையிலேயே படமும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வடச்சென்னை படத்தோட நிறைய ஃபீல் வந்து நம்மளுக்கு வருது. நான் வந்து கதையை ரொம்ப நிறைய சொல்லணும்னு நினைக்கல, ஷார்ட்டா வந்து சொல்லிடுறேன். வடச்சென்னையும் பாஷாவையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் படம் வந்து ஸ்டார்டிங்ல போகுது. அதாவது வடச்சென்னையை பேஸ் பண்ணி நடக்குது கதை. அண்ட் இவருக்கு வந்து ரெண்டு தம்பி ஒரு தங்கச்சி, அந்த மாதிரி ஒரு பாஷா டெம்ப்ளேட் வந்து சாதாரண ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் மாதிரி தான் படம் ஆரம்பிக்குது. பட் அந்த ஸ்மூத்தாக போகிற ஃபேமிலியில் அடுத்தடுத்து வர பிரச்சனையை எப்படி ஃபேமிலியோடு சேர்த்து அந்த பிரச்சனையும் தனுஷ் வந்து சமாளிக்கிறாரு அப்படின்றத ரத்தம் தெறிக்க தெறிக்க சொல்லியிருக்கிறாரு தனுஷ் அவர்கள். உண்மையிலே படம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷா இந்த மூவி எடுத்தாரு அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கும். காரணம், ஃபர்ஸ்ட் ஒரு படம் எடுக்கிறாரு பவர் பாயிண்ட், ஃபேமிலி என்டர்டெய்னராக ஃபீல் குட் மூவியாக இருக்குது. அதே நினப்போட நீங்கள் வந்து ட்ரெய்லர் எல்லாம் பார்க்காம டேரெக்டாக போய் தேட்டரில் உட்காந்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக உங்களுக்கு இருக்கும். காரணம், ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து உண்மையிலே இது ஒரு அடல்ட் ஒன்லி அந்த சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட் வந்த படம் அப்படின்றதும், சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்ளீட்டாக ஏ அப்படின்ற சர்டிஃபிகேட்டோட வந்திருக்கிறதே வந்து நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் நாங்களே பார்த்துருந்தோம், ஃபர்ஸ்ட் ஷோக்கெல்லாம் வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களெல்லாம் வந்து லீவ் போட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இது நம்மளுக்கே வந்து கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. பிகாஸ் ஃபேமிலியாக நம்ம போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பா அம்மா அவங்க கூடலாம் போகும்போதோ இல்லை சின்ன பசங்களெல்லாம் கூட்டின்னு போகும்போதோ அதுக்கேற்ற இதுவாக இருக்கணும். இந்த படம் நிச்சயமாக குழந்தைங்களுக்கானது அல்ல. ஒரு நல்ல கதை தான், எல்லாமே வந்து பார்க்கலாம். பட் ஓவர் வயலன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் ஒரு ஆடியன்ஸாக நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. படத்தோட கேஸ்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார் கேஸ்ட் தான் இருக்குது. தனுஷ் ஆகட்டும், எஸ் ஜே சூர்யா ஆகட்டும், பிரகாஷ் ராஜ், செல்வராகவன், சுதீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், துஷாரா விஜயன் அப்படின்ட்டு நிறைய ஒரு ஸ்டார் கேஸ்டாக தான் இருக்குது. அண்ட் அந்த ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒரு ஸ்டார் வந்து நிச்சயமாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் தான். தனுஷ் மொத்த படத்தையும் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு அந்த டைரக்டர் போஸ்ட் மட்டும் எடுத்தது இல்லாமல் மொத்த படத்தையும் தோல் மேலே சுமந்து கொண்டு நிற்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அவருக்கு அடுத்தபடியாக நிச்சயமாக எல்லா ஃப்ரேம் பை ஃப்ரேம் அப்ளாஸ் வாங்குறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது எஸ் ஜே சூர்யா தான். எஸ் ஜே சூர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை படமாக அவர் வந்து ஒரு நடிப்பை வந்து ஜஸ்ட் கத்துறது மூலமாகவும் ஹை பிச் வாய்ஸ் கொடுக்கறது மூலமாகவும் மட்டும்தான் எஸ் ஜே சூர்யா வந்து ஒரு சூப்பரான ஆக்டர் அப்படின்னு பதிவு வச்சிருந்தாங்க. பட் தனுஷ் அவர்கள் எப்படி அந்த மகான் நடிகன்கிட்ட இருந்து வேலை வாங்கினாருன்னே தெரியல. உண்மையிலே இதில் வேற ஒரு லெவலில் ஒரு எஸ் ஜே சூர்யா வந்து பார்ப்பீங்க. கண் பார்வையிலே மிரட்டுறதாகட்டும், பாடி லாங்குவேஜில் வந்து தெரிக்க விடுறதா இருக்கட்டும், உண்மையிலே சொல்கிறாங்க ஃப்ரேம் பை ஃப்ரேம் எஸ் ஜே சூர்யாவை மற்ற படத்தை விட இந்த படத்தில் வந்து பயங்கரமாக ரசிப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அவருடைய தனுஷுடைய தம்பிகளாக வந்து பார்த்தீங்கன்னா சுதீப் கிஷன் அவர்களும் காளிதாஸ் ஜெயராமன் அவர்களும் நடிச்சிருக்காங்க. ஆனால் மொத்தமாக அந்த ஃபேமிலியிலேயே வந்து அந்த தனுஷோட சினிமாவில் இருக்கிற அந்த ஃபேமிலியில் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துஷாரா விஜயன் தான். தனுஷோட தங்கச்சியாக ஒரு அருமையான நீட்டு சப்டிலான பெர்ஃபார்மன்ஸ் வந்து துஷாரா விஜயன் தான் பண்ணியிருக்காங்க. அவங்களோடவே வரலட்சுமி சரத்குமார், சரவணன் போன்றவரும் அவங்களுக்கான கேரக்டரை வந்து நீட்டாக க்ளீனாக பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். முக்கியமாக படத்தில் இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா படத்தோட நீளம் தாங்க. சமீபத்தில் வர எல்லா படமுமே வந்து நாங்கள் டீட்டெயிலாக எடுக்கிறோம், டீப்பாக எடுக்கிறோம், ரொம்ப அனலைஸ் பண்ணி எடுக்கிறோம்னு சொல்லிட்டு படத்துக்கு தேவையில்லாத காட்சிகளெல்லாம் வச்சு 3 மணி நேரம் வரைக்கும் எல்லாம் இழுத்துட்டு போகிறாங்க. இந்தியன் 2 படம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே தெரியாமல் தேட்டருக்கு வந்துட்டுண்டா, சீக்கிரம் முடிங்கடா அப்படின்ற அளவுக்கு அந்த ரொம்ப இழுன்னு இழுத்துட்டு இருந்தாங்க. பட் ராயன் படத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் கிட்ட அந்த ஒரு வெறுப்பு இருந்துச்சுன்றது நல்லாவே தெரியுது. டைட்டில் கார்டு அந்த சென்சார் சர்டிஃபிகேட் போட்ட உடனே அப்பாடா அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே வந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கினாங்க. ஏன்னா 2.5 மணி நேரம் தான் படம். நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து டக்குன்னு முடிகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் 2.5 மணி நேரம் தாங்க இந்த படத்துக்கான இதுவும் சொல்லணும். கரெக்டாக என்ன படத்துக்கு தேவையோ அந்த சீன்ஸை மட்டும் எடுத்திருக்காங்க, அதை மட்டும் நம்மக்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். லெங்க்த்து வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டான லெங்க்த்தில் இருக்கிறதால ஒரு படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது
டக்குன்னு படம் முடிஞ்சு நல்லா இருந்துச்சு, சொல்ல வந்தது கரெக்டாக சொன்னாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது வந்து படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்க போகுது. அண்ட் முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் மைனஸ் நிச்சயமாக வைலன்ஸ் காட்சிகள் தான் இருக்கும். காரணம், தனுஷ் மாதிரியான ஒரு ஆக்டர் கிட்ட வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆன ஒரு ஆக்டர் கிட்ட வந்து இந்த அளவுக்கு வைலன்ஸ் வர்றது அப்படின்றது வந்து நம்ம எதிர்பார்க்கல. இன்ஃபேக்ட் சமீபத்தில் எல்லா ஹீரோக்களுமே அந்த வைலன்ஸ் ஜேனர்கள் வந்து நுழையிறாங்க. ரஜினிகாந்த் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர்ல நிறைய வைலன்ஸ் காட்சிகள்லாம் இருந்துச்சு அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ தனுஷும் அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கார். பட் இது நிச்சயமாக இனி வரும் காலங்களில் வந்து குறைச்சிப்பாரு அப்படின்னு நினைக்கிறோம். காரணம், தனுஷ் அவர்கள் வெறும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் மட்டும் ஒரு கொண்டாடப்பட ஹீரோ இல்லை, நிச்சயமாக ஃபேமிலி ஆடியன்ஸும் தனுஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறார். அதனால அதை குறைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா ஏஆர் ரஹ்மானுக்கு இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிமாக இருக்க போகுதுன்னு சொல்லணும். காரணம், கடைசியாக வெந்து தணிந்தது காடு வந்து அவர் போட்டு இந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், பாடல்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து அப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் இஸ் பேக் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பேங்கில் வந்தார். அதே அளவு தான் ராயன்ல இருக்கு. குறிப்பாக அந்த படத்தில் ஒரு ஹம்மிங் டியூன் போடுவார் பாருங்க, வா, அது உண்மையிலே ஏஆர் ரஹ்மான், நான் ஏஆர் ரஹ்மான் தாண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. இந்தியன் டூலேயே நல்ல வேலை ஏஆர் ரஹ்மான் போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற திங்கிங் நம்மளுக்கு நிச்சயமாக வந்து இருந்துச்சு. ஸோ ராயன் படத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருந்தீங்கன்னா, இல்லை ஒரு கப்பலாக போகிறீங்க அப்படின்னா, நிச்சயமாக இந்த படத்தை வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்க. கொடுத்த காசுக்கு வர்த்துப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் இருக்குது. பட் சர்வ நிச்சயமாக சின்ன குழந்தைங்களை மட்டும் கூட்டின்னு போயிட்டாங்க. மீண்டும் அந்த டிஸ்க்ளைமரை சொல்கிறோம், இது ஒரு வயலன்ஸ் நிறைந்த படம். படம் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு ராயன் படம் பிடிச்சிருந்துச்சா இல்லையா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எது? குறிப்பாக இன்டர்வல் பிளாக் உங்களுக்கு எப்படி ரியாக்ஷன் கொடுத்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.